மதுரையின் பாரம்பரிய அடையாளங்களில் ஒன்று சுங்குடி சேலை. இதன் உற்பத்தியில் சௌராஷ்டிரா சமுதாய மக்கள் உள்ளனர். மதுரை, திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி உட்பட ஓரிரு இடங்களில் மட்டுமே உற்பத்தியாகும் சுங்குடி சேலைகளுக்கு எப்போதும் தனி மவுசு உண்டு. மதுரை, திண்டுக்கல், சின்னாலப்பட்டி சுங்குடி சேலைகளுக்கு 2005 முதல் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. இதனால் வெளி மாவட்டங்களில் அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன. தற்போது சுங்குடி சேலைகளின் தனித்தன்மையை சிதைக்கும் வகையில் அனுமதி பெறாத சாயப்பட்டறைகள் மதுரையில் அவனியாபுரம், வில்லாபுரம் உள்ளிட்ட சில பகுதிகளில் உருவெடுத்துள்ளன. இதனால் தங்கள் வாழ்வாதாரம் இழந்து தொழில் நலிவடைந்து வருவதாக உள்ளூர் உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இப்ப ஏன் இந்த பொல்யூஷன்னால இது நிப்பாட்டி இருக்காங்க என்னன்னு தெரியல. நாங்க தயாரிக்கிறது பூரா நப்தல் கலர்ஸ், வேட் கலர்ஸ் தான். இதுல தான் பண்றோம். இதுல கெமிக்கலே கிடையாது. நீங்க கெமிக்கல் நீங்க டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் கெமிக்கல் இருக்காது. டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். இப்போ உள்ள நிலைமைக்கு இப்ப பீரோ கம்பெனி இருக்குதுங்க. இப்ப இங்க தெற்குவாசல் பாலத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா டெய்லி எரிச்சு விடுறாங்க. அதுல எக்கச்சக்க பொல்யூஷன் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இப்ப இந்த ஊர் மட்டும் இல்லைங்க. இங்க சின்னாலப்பட்டி, ஈரோடுங்க, அப்புறம் இப்ப சங்கரங்கோயில பிடிச்சிருக்காங்க, அப்புறம் திருப்பூர்ல பிடிச்சிருக்காங்க, இப்ப அருப்புக்கோட்டையிலையும் பிடிச்சிருக்காங்க. இது பூரா சேலை ஆகிற இடம். இது எல்லாமே நின்றுச்சுன்னா சேலை நின்றும். சேலை நின்றுச்சுன்னா கோஆப்டெக்கும் சரி, காதிக்கும் சரி, கடைகளுக்கும் சரி எங்கேயும் வராது. இது வராம போக போக மக்களுக்கு ரேட் கூடிக்கிட்டே போகும். இப்ப நாங்க ஒரு 1000 சேலை விற்கிறோம்னா 500 சேலை கூட விற்க முடியாது, உற்பத்தி ஆகி வராது. அப்ப மக்களுக்கு 400 ரூபாய்க்கு சேலை வாங்குறது 700 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய நிலைமை வந்துடும். தயாரிக்கிறது எங்களுக்கு சோமனூர் பிளஸ் திருப்பூர்ல இருந்து தான் கிரே வருதுங்க. அந்த கிரேயை வாங்கி இங்க கொண்டு நாங்க கலர் ஆக்கி அதுல பிரிண்ட் பண்ணி, ஹேண்ட் பிரிண்ட் தான் எல்லாமே, ஹேண்ட் பிரிண்ட் பண்ணி, வேக்ஸ் பிரிண்ட் பண்ணி, பினிஷிங் பண்ணி விற்கிறோம். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இது சுங்குடி பல வருஷமா நடக்குதுங்க. இந்திரா காந்தியும் சரி, அதுக்கப்புறம் இருந்த பெரிய 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 தலைவர்களுக்கும் சரி நிறைய இங்க இருந்து போயிருக்கு. உண்மையிலேயே சொல்லணும்னா ராணி சாரீஸ்ன்னு அவங்க தான் சுங்குடிக்கு நல்லா பண்ணாங்க. இந்த சேலை தொட்டோம்னா கிளியற வரைக்கும் போகாது. பேர் வாங்கி கொடுத்தது அவங்க தான். அந்த பேர்ல எல்லாரும் ஓட்டுனாங்க. இப்போ உள்ளவங்க எல்லாம் காசு கம்மியா பண்ணணும்ட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா பண்றவங்க ஒரு சில ஆள் ஆயிட்டாங்க. இப்ப வெள்ளை நிற காட்டன் சேலைகளை சாயமடைத்து அதில் கையச்சு பதித்து காய வைத்து கஞ்சி போட்டு சலவை செய்து சுங்குடி சேலைகளாக மிகவும் நேர்த்தியாக தயாரிக்கின்றனர். கையில் அச்சு பதிப்போருக்கு ஒரு சேலைக்கு 60 ரூபாய் சம்பளம். தற்போது தயாரிப்பு